இந்திய கிரிக்கெட்டோட மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான 2024 ஐபிஎல் T20 தொடர் வர்ற மார்ச் மாசம் இறுதியில நடக்க போகுது. அந்த தொடர்ல கோப்பையை வின் பண்றதுக்காக அனைத்து 10 அணிகளும் தயாராக துவங்கியிருக்காங்க. அதுல நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் போன்ற அணிகள் கோப்பையா வின் பண்ணுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட காணப்படுது. ஏன்னா ஏற்கனவே 5 கோப்பைகளை வின் பண்ணி வெற்றிகரமான அணியா சாதனை படைச்சிருக்க அந்த 2 அணிகளுக்கு தான் ஐபிஎல் தொடர்ல ஏராளமான ரசிகர் பட்டாளங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அந்த 2 அணிகளுக்கு சவாலை கொடுத்து பெங்களூர், ராஜஸ்தான், கொல்கத்தா போன்ற மற்ற டீம்ஸும் கோப்பையை வின் பண்ண போராட போறாங்க. இந்த நிலைமையில சென்னை, மும்பை அணிகளை விட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு தான் ஐபிஎல் தொடர்ல விசுவாசமான ரசிகர்கள் இருக்கிறதா இர்ஃபான் பதான் வியப்போட கூறியிருக்காரு. மேலும் விராட் கோலி ஆர்சிபி அணிக்காக கோப்பையை வின் பண்ணா அது ஐபிஎல் வரலாற்றுல மிகப்பெரிய நிகழ்வா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிற அவரு இது பத்தி சமீபத்திய பேட்டியில என்ன பேசியிருக்காருன்னா, ஆர்சிபி மற்றும் அதன் ரசிகர்களுக்கு இடையே இருக்க உறவை இதுக்கு முன்னாடி மற்ற எந்த லீக் அணியிடமும் நான் பார்த்ததில்ல. இந்த மொத்த உலகத்திலையும் அவங்களுக்கு தான் மிகவும் விசுவாசமான ரசிகர்கள் இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க ஒரு கோப்பைய கூட வின் பண்ணதில்ல. அவங்க கோப்பைய சில முறை நெருங்கி வந்தும் கோட்டை விட்டாங்க. குறிப்பா 2016 சீசன் விராட் கோலி மற்றும் பெங்களூர் அணிக்கு மிகவும் ஸ்பெஷலானது. அந்த தொடரை அவங்க வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஒருவேளை விராட் கோலி மற்றும் ஆர்சிபி போன்றோர் இந்த சீசன்ல கோப்பையை வின் பண்ணா அது ஐபிஎல் ஹிஸ்டரியில மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்ற மாதிரி 2008ல இருந்து இதுவரைக்கும் பெங்களூர் அணி ஒரு கோப்பையை கூட வின் பண்ணதில்ல. இருந்தாலும் விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ் போன்ற மகத்தான பிளேயர்ஸ் விளையாடின அந்த அணி ஐபிஎல் ஹிஸ்டரியில அதிகபட்ச ஸ்கோர் உள்ளிட்ட நிறைய சாதனைகளை படைச்சிருக்கு. அதன் காரணமா நிச்சயம் ஒரு நாள் கோப்பையை வின் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையோட மும்பை மற்றும் சென்னை அணிகளை மிஞ்சுற அளவுக்கு பெங்களூருக்கு ஈசாலா கப் நம்தே என்ற கோஷத்தோட அந்த அணி ரசிகர்கள் ஆதரவு கொடுத்துட்டு வர்றாங்க.